இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு இந்த யூத் ஃபெஸ்டிவலுக்கு வரவேற்கிறோம். யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஸ்பெஷலாக இருக்குது டெல்பினா. அதாவதுக்கா, இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் மைம் இருக்குது, டான்ஸு, ஸ்கிட்டு, கேமு, பைபிள் குவிஸ்ன்னு நிறையா இருக்குக்கா. பா, இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கா? இந்த ஸ்பெஷல் டேவை ஸ்பெஷலாக வெல்கம் ஸ்பீச் கொடுத்து ஆரம்பிக்க நம்ம எல்லாரும் ஏஞ்சல் அக்காவை வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எல்லாம் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வெல்கம் பண்ணிடணும். கரைகளை தட்டி ஆண்டவரை நம்ம வரவேற்போம். ஏன்னா அவருடைய பிரசனம் இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்காது இல்லையா? அது ஆசீர்வாதமாகவும் இருக்காது. அதனால் அவருடைய பிரசனத்தை நம்ம இங்கே வரவேற்போம். இன்னொன்று பாஸ்டர் பரமானந்தம், சீனியர் பாஸ்டர் பரமானந்தம், அப்புறம் ஒய்ஃப் பாஸ்டர்மா பிரியா பரமானந்தம், அவங்கள கைகளை தட்டி நாம் வரவேற்போம். அண்ட் ஜட்ஜஸ் நம்ம கூப்பிட்ட உடனே வந்திருக்கிற பிரதர் வினோத், சிஸ்டர் ஜெனிதா, சிஸ்டர் ஜெனிஃபர், அவங்களுக்காகவும் ஒரு பலத்த கைகளை தட்டி ரொம்ப தேங்க்யூ உங்கள் டைம் எங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுக்காக. அப்புறம் நீங்கள் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமே நடக்காது. ஸோ உங்களை எல்லாரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் டீம் லீடர் பிரதர் டேனியல் அண்ட் சில்வியாவை அவங்களையும் வரவேற்கிறோம். இந்த ப்ரோக்ராமை ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. நல்ல சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. ஒவ்வொருவரையும் பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி கொடுத்ததற்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா பைபிள் வசனத்தில் சொல்லியிருக்குது, வாலிப இந்த வாலிப பிரயாணத்தில் சிருஷ்டிகனை நினை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைஃப். ஏன்னா ஆண்டவர் இந்த வயதில் தான் ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்தார். அந்த லைஃப்பை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ். அதனால் இதில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகமாக கனெக்டடாக இருக்கிறதுக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். தொடர்ந்து நீங்கள் அந்த எவ்ரி மந்த் செகண்ட் சண்டே நீங்கள் எல்லாருமே வெல்கம். வி ஆர் ஆல் வெல்கம். ஸோ ஒவ்வொரு டீமுக்காகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ. இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கும் பாஸ்டர் அம்மா அவர்கள் செய்வார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, இது ஜெப நேரம். நம்ம யாரும் அங்கே இங்கே பார்க்காம ஆண்டவர் இந்த நிகழ்ச்சிகளை ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான மாலை நேரத்தில் அப்பா, நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த முகாந்தரத்தை ஆண்டவர் அறிவீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மட்டும் எங்கள் சபையை நீர் ஆண்டவரே உம்முடைய சபை என்பதை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருந்து தொடர்ந்து இதை நடக்க கிருபை செய்திருக்கிறீங்க. அதிலே எங்கள் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்களை திரளாய்ந்த சபைக்கு தந்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. வாலிப பிரயாயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் உமக்குள்ளே அவர்களை வளர்த்த வேண்டும். ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்தின் பிரதிபலனை பார்க்க உதவி செய்யுங்க. இங்கே கூடி வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப வயதிலே அப்பா அவங்களுக்கு கொடுத்த நல்ல ஞானத்துக்காக, கிருபைகளுக்காக, தாளந்துகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது உமக்காக பயன்படட்டும் ஆண்டவரே. இந்த வாலிப நாட்களிலே உமக்காக வாழ அவர்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கொடுத்த பெற்றோர்களுக்காக நன்றி. அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள், சபையில் நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும்.
பிற்காலத்தில் அவர்கள் உமக்காக வாழக்கூடிய வல்லமையான கருவிகளாய் பயன்பட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஒவ்வொரு ஆண்டவரே ப்ரோக்ராமிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தம்முடைய தாளந்துகளை உமக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த தாளந்துகளை ஆண்டவருக்காக பயன்படுத்த தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியர்கள் ஆண்டவரே எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே இருக்கட்டும். நாங்கள் எதை செய்தாலும் உமக்கு மகிமையாய் உமக்கு பயந்து செய்ய கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னும் அநேக மாற்றங்களை தந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற வாலிபர்களாய் எங்கள் சபை கர்த்தர் உருவாக்கி நிற்க வைக்க உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது இங்கே நம்ம வந்துட்டோம், பாஸ்டர்மா வந்துட்டாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஆனால் நம்ம எல்லாரை விட முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்ட் இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியலையே, யாருமா? அவர் வேற யாரும் இல்லைக்கா, நம்மளோட வானத்தையும் பூமியும் படைத்த வானாதி வானவர் கர்த்தாதி கர்த்தர் நம்மளோட இயேசு கிறிஸ்து தான். அவரை வெல்கம் பண்ணுற விதமாக நம்மளோட கேர்ள்ஸ் மைம் டீம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா?
விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. Hallelujah, hallelujah, amen. 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 வானாதி வானங்கள் கொள்ளாதவர் நம் தேவன். அவருடைய நாமத்தை இவ்வளோ அழகா ஒரு மைம் மூலமா வரவேற்ற நம்மளுடைய கேர்ள்ஸ் மைம் டீமுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோமா? நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த வசனத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நம்ம இப்போ தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். நம்மளை ஆராதனைக்குள்ளே வழி நடத்துறதுக்காக பிளஸ்ஸி அக்கா அண்ட் அவங்களோட டீமை வந்து இப்போ வெல்கம் பண்ணிடலாம். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நம்ம இப்போ முக்கியமான நேரத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கோம். நம்மளும் இப்பொழுதும் கண்களை மூடி இந்த ஆராதனை நேரத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த யூத் ஃபெஸ்டிவலுக்காக நான் உங்களை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளை எங்களுக்கு அமைத்து தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் உம்மை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ஏசப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருக்கலாம். எவ்வளவோ உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்தில் இருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் வந்து எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நீர் தூய்மையாக்குவீராக ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகலவற்றையும்
துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆட்கொண்டதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான ஒவ்வொரு வேலையும் அப்பா நீர் வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, எங்களோடு இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே எத்தனை பேர் எல்லாருமே நான் மனுஷனை தான் நம்பியிருக்கேன், எங்கள் அப்பாவை தான் நம்பியிருக்கேன், எங்கள் அம்மாவை தான் நான் நம்பியிருக்கேன். சில டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கூட சொல்லுவோம், நான் உன்னை தான் நம்பி இருக்கேன், நீ இல்லைனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம நம்ம மனுஷனை நம்புறதை விட எப்போவுமே நம்ம ஏசப்பாவை நம்பினாதான் எல்லாமே நம்மளுக்கு வாய்க்கும். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஏசப்பா மேலே எப்போவுமே நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோன்னா அது எல்லாத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவாராமே. இப்போ நம்ம நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே அப்படிங்கிற பாட்டை பாடணும். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தம் நான் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தம் நான் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. மானையின் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர்
யோவேல் 2:26-27 வந்து சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா வந்து நம்ம எல்லாத்தையுமே எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்திருக்காங்க? என்ன ஏசப்பா வந்து எந்த இடத்துலையுமே வெட்கப்பட்டு போகவே விட்டது கிடையாது. அந்த உற்சாகத்தோடையே நம்ம எல்லாரும் சேர்ந்து, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல் தான், தெரியாதவங்க வந்து கூட சேர்ந்து பாடி கற்றுக்கோங்க. வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், அந்த சாங். கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பின்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து ஆக்ஷனோட எந்திரிச்சு நின்று பாடலாமா? பார்த்தாவே தெரியுது, ஏசப்பா உங்களை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததில்லை, வெட்கப்படவே விட்டது கிடையாது. எல்லாரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம்ல. நீங்கள் டான்ஸ் ஆடுறதுலேயே தெரியுது, அவ்வளோ அழகாக ஆடுறீங்க, ஏசப்பா உங்களை உயர்த்தி வச்சிருக்காருன்றது. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து, இன்னும் கொஞ்சம் பேர் ஆடுறீங்க, லாஸ்ட்லலாம் இன்னும் ஆடவே இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி ஆக்ஷனோட ஆடலாமா? ஒரு நாளும்
இதுக்கான பிரதிபலனை கண்டிப்பாக தருவார். இப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமாக சாங்லாம் பாடினோம், ஆக்ஷன்லாம் பண்ணோம். இப்போ முக்கியமான ஒரு நேரம், ஏசப்பாவை வந்து நம்ம வர்ஷிப் பண்ணுற நேரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி நீங்கள் நோக்கி பாருங்க ஏசப்பாவை. அவர் நமக்காக எவ்வளவோ காரியங்களை செஞ்சுருக்காரு. ஆனால் நம்ம அவருக்காக என்ன செஞ்சுருக்கோம்? நிறைய நேரங்களில் வந்து நம்ம சோர்ந்திருக்கும் போது அவர் நம்மளை தேற்றிருக்காரு. நம்மளுக்கு தேவையான எல்லா நேரத்துலையுமே அவர் நம்மளுக்கு துணையாக இருந்திருக்காரு. யாருமே இப்படி ஏசப்பா கிட்ட பேசினது இல்லைன்னா இப்போ சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, ஏசப்பா நான் உங்களுக்காக தான் உயிர் வாழ்றேன் ஏசப்பா, உங்களுக்காக மட்டும்தான் உயிர் வாழ்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லாமா? ஏசப்பா உங்களுக்காக தான் உயிர் வாழ்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது வரியை பாடலாமா? உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்காகவே என்னை தந்தேன் ஐயா. உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்காகவே என்னை தந்தேன் ஐயா. வாழ்ந்தாலும் சொல்லுது ரோமர் 5:8 ஏசப்பா நம்ம பாவிகளாக இருக்கும்போது நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்து அவரோட ரத்தத்தை சிந்தி நம்மளை வந்து மீட்டெடுத்திருக்காரு. அவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய குமாரனையே கொடுத்துருக்காருன்னு சொல்லி இன்னொரு பைபிள் வசனத்தில் கூட பார்க்குறோம். தன்னுடைய குமாரனை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் சில வேளையில் நம்மளுக்காக யாருமே இல்லையே, நம்மளை அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து அந்த அன்பை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே இருக்க நிறைய பேர் கூட அப்படி இருக்கலாம். இப்பொழுது வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஏசுப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், என் உயிரான இயேசு நீங்கள் தான் அப்படின்னு
சொல்லி சொல்லலாமா? நீங்கள் தான் ஏசப்பா என்னோட உயிர். நம்ம வந்து உலக பிரகாரமாக நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், உனக்காக நான் உயிரே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நின்னவங்க யாருமே நம்மளுக்காக நின்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா அதை வந்து செஞ்சு காட்டியிருக்காரு. உனக்காக நான் உயிரை கொடுக்குற மகளே மகனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக அவர் வந்து உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. நம்ம பாவத்தில் இருந்தோன்றது தெரிஞ்சு கூட ஏசப்பா அதுலேருந்து மீட்டெடுத்து நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் நம்ம சொன்னதில்லைனா இப்போ சொல்லாமா? நீங்கள் தான் ஏசப்பா என்னோட உயிர். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், ஏசப்பா நீங்கள் தான் என்னோட உயிர், ஏசப்பா நீங்கள் தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லலாமா? உலகம்லாம் மறக்குது ஏசப்பா, நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. மறக்குதையா
ஒப்பு கொடுத்துட்டு ஒப்பு கொடுக்கலாமா? வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஏசப்பா நீங்கள் உங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இந்த வர்ஷிப்பு கூட ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீங்கள் எங்கள் கூட இருந்து வழி நடத்தி வந்த தயவிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான எல்லா வேலையும் நீரே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போதும் நம்ம மத்தியில் இருக்க போதகர் மற்றும் போதகர் அம்மா அவர்களை நம்ம வரவேற்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று கை தட்டி அவங்கள வரவேற்றலாமா? அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சால்வை போற்றி மரியாதை செலுத்த போகிறோம். பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு சிஸ்டர் எபினேசர் அவர்கள் சால்வை போற்றுவார். போதகர் ஐயா அவர்களுக்கு பிரதர் முத்து அவர்கள் சால்வை போட்டி மரியாதை செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? அடுத்ததாக அறிவிப்புகள். ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாலை நமது சபையில் வாலிபர்கள் ஐக்கியம் நடைபெற்று வருகிறது. வருகிற மாதங்களில் தொடர்ந்து நீங்கள் ஐக்கியத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 13 வயது முதல் 35 வயது வரை உள்ள அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்மளுக்காக கேம்ஸ் நடத்த போகிறாங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது நம்மளோட பைபிள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் பைபிள்லேருந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்காகவும் அது ரோஷனையும் டேவிடையும் வெல்கம் பண்ணிடலாம். அண்ட் இந்த கேமுக்கு ஜட்ஜ் பிரதர் சார்லஸ். என்ன கேம் பார்க்க போகிறோன்னா பைபிள் சம்மந்தப்பட்ட கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குது. அதில் இப்போ நம்ம ஒரு ரவுண்டு விளையாட போகிறோம். இதில் இப்போ நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த கேம் எப்படி விளையாடணுன்னு. ரூல் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிவியில் இந்த மாதிரி ஒரு வேர்டு டிஸ்பிளே ஆகும். இல்லை லெட்டர்ஸ் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் சஃபலாக இருக்கும். நீங்கள் அந்த லெட்டர் கரெக்டாக வச்சு அது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த லெட்டருக்கு சம்மந்தப்பட்ட 3 கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 1 எல்லாத்துக்கும் புரிஞ்சதில்ல? ஓகே, இப்போ அடுத்த ரூல் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ ரூல் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கொஸ்டின்லேருந்து 3 கொஸ்டின் கேட்பேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வேர்டு காமிச்சேன்னா அதுக்கு சம்மந்தமான 3 கொஸ்டின் கேட்பேன். அந்த 3 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கையை மட்டும்தான் தூக்கணும், ஆன்சர் சொல்லக்கூடாது. அப்படி கை தூக்காமல் நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் டீமுக்கு தான் மார்க் போயிடும். ஓகேவா? இதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ அந்த 3 கொஸ்டின் கேட்பேன். அந்த 3 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிலனா அப்படியே ஆப்போசிட் டீமுக்கு ஃபார்வர்ட் ஆயிரும் அந்த கொஸ்டின். அப்புறம் ஆப்போசிட் டீம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆப்போசிட் டீமுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாட்டி யாருக்குமே மார்க் கிடையாது. இதான் ரூல் நம்பர் 3. சரி, இப்போ வேறு கொஸ்டின் போடுறதுக்கு முன்னாடி கை தூக்காதீங்க. அங்கிள் யார் அங்கிள் ஃபஸ்ட்டு கை தூக்கணும்? ஹோப் டீம். ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, கரெக்டு. இப்போ உங்களுக்கான 3 கொஸ்டின். நோவா எந்த மரத்தால் கப்பல் செஞ்சார்? ஓகே, கரெக்டு. கப்பலை சுற்றி எத்தனை நாள் மழை பெஞ்சுது? ஓகே. நோவா இறக்கும்போது அவருக்கு எத்தனை வயசு இருந்துச்சு? தப்பாக சொன்னால் நீங்கள் தப்பாக சொன்னால் 2 கொஸ்டின் மார்க்கும் அப்படியே அங்கே போயிடும். தப்பாக சொன்னீங்கன்னா மார்க்கே கிடையாது, அப்படியே அங்கே போயிடும். கரெக்டு ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் யார் கை தூக்கணும்? ஹோப் டீம். ஓகே, உங்களுக்கான 3 கொஸ்டின். மோசே எத்தனை வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார்?
ஓகே ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தேவன் மோசையை எதற்காண்டி அழைத்தார்? ஓகே கரெக்ட் ஆன்சர். மோசே இறந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழி நடத்தினார்? கரெக்டு. ஹோப் டீமுக்கு 2 பாயிண்ட். இப்போ உங்களுக்கான 3வது கொஸ்டின். ஜாய் டீம். ஓகே ஜாய் டீமுக்கு ஜாய் டீமுக்கு 3 கொஸ்டின். ஆன்சர். ஓகே, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை எந்த வழியாக அழைத்து சென்றார்? யோர்தான் நதி. கரெக்ட். ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, இன்னும் 2 இருக்கு. யோசுவாவோட அப்பா பேர் என்ன? கரெக்ட். யோசுவா இறக்கும் போது அவருக்கு எவ்வளோ வயசு இருந்துச்சு? கரெக்ட். ஜாய் டீம் 1 பாயிண்ட், ஹோப் டீம் 2 பாயிண்ட். உங்களுக்கான 4வது கொஸ்டின். ஹோப். ஆன்சர். ஓகே, ஈசாக்கோட அப்பா பேர் என்ன? கரெக்டு. ஈசாக்கு எங்கே பிறந்தார்? எந்த தேசத்தில் பிறந்தார்? ஈசாக்கு 3ஆவதாக வெட்டிய துறவியின் பெயர் என்ன? ஹோப் டீம் சொன்னது கரெக்டு தான். சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கடைசி கொஸ்டின். இந்த கடைசி கொஸ்டினுக்கு உங்கள் டீம்லேருந்து இந்த கடைசி கொஸ்டினுக்கு உங்கள் டீம்லேருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை செலெக்ஷன் பண்ணணும். அவங்க மட்டும்தான் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஜாய் டீம். ஓகே ஜாய். ஆன்சர். யோசேப்பு யாக்கோபின் எத்தனாவது மகன்? ஓகே கரெக்டு. யாக்கோபு யோசேப்புக்காக எந்த சிறப்பான ஆடையை கொடுத்தார்? பலவர்ண அங்கி. கரெக்டு. யோசேப்பை எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள்? 20. ஓகே கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின்னர் வந்து ஹோப் டீம். அவங்க 3 பாயிண்ட்ஸு, ஜாய் டீம் வந்து 2 பாயிண்ட். சரி, இப்போ செகண்ட் ரவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் வந்து ஒரு வசனம் டிஸ்பிளே ஆகும். அந்த வசனத்தில் ஒரு வேர்டு வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கும். அது என்ன வேர்டுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதுதான் செகண்ட் ரவுண்டு. அதே மாதிரி தான் ரூல்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான். ஆன்சர் தெரிஞ்சால் கை மட்டும்தான் தூக்கி ஆன்சர் சொல்லணும். சரி, அடுத்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஜாய் டீம். ஆன்சர் சொல்லுங்க. தப்பு. கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வேதத்தைங்கிற வார்த்தை தான் கரெக்டு. அதை அவங்க வசனத்தைன்னு தப்பாக சொல்லிட்டாங்க. அதனால ஹோப் டீமுக்கு 1 பாயிண்ட் போகுது. உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின். அங்கிள், ஹோப் டீம். ஆன்சர். கரெக்டு. உங்களுக்கான 3வது கொஸ்டின். ஹோப் டீம். கரெக்டு. ஹோப் டீம் 3 பாயிண்ட். 4வது கொஸ்டின். ஹோப் டீம். கரெக்டு. கடைசி கொஸ்டின், 5th கொஸ்டின். ஹோப் டீம் 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஜாய் டீம். ஓகே, ஆன்சர் கரெக்டு. ஆனால் இன்னும் ஒரே ரவுண்டு, கடைசி ரவுண்டு. இப்போ 3வது ரவுண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் ஹோப் டீம் தான் வின்னு. கடைசி ரவுண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்லேருந்து ஸ்டான்ஸா மட்டும் இருக்கும். அதோட ஸ்டார்டிங் நீங்கள் என்னன்னு சொல்லணும். ஓகே, உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரூல்ஸும் அதே மாதிரி தான், ட்ரையல் தான்.
ஜாய் டீம். ஆன்சர் சொல்லுங்க. அக்கா தப்பு. ஜாய் டீம் தப்பா ஜாய் சொல்லியிருக்கீங்க. டீம் சொன்ன பதில் தப்பு. இதே ட்ரையல் தான், புரிஞ்சதில்ல எல்லாத்துக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். ஹோப் டீம். ஹோப் டீம் சொல்லுங்க. ஓகே, கரெக்டு. செகண்ட் கொஸ்டின். ஜாய் டீம். ஆன்சர். ஜட்ஜு சொன்னதுக்கு அப்புறம் தானே சொல்லணும். இல்லை, ஹோப் டீமு அந்த கொஸ்டின் வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி 2 பேர் கை தூக்கிடுறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜாய் டீம். ஆன்சர். கரெக்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜாய் டீம். அதோட ஸ்டார்டிங் சொல்லுங்க. கரெக்டு. கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். இல்லை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு தம்பி. கொஸ்டின் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கை தூக்கிடுறீங்க. 5வது கொஸ்டின்னு தான் அவன் சொல்கிறான். ஜாய் டீம். இது அவங்க ஃபவுல் பண்ணங்காட்டி இது வந்து ஜாய் டீமுக்கு போகுது. ஜாய் டீம் ஆன்சர். ஆன்சர் சொல்லுங்க. கரெக்ட். ஓகே, அவ்வளோதான், கேம் முடிஞ்சு. இந்த 3 ரவுண்டில் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணது வந்து ஹோப் டீம். பாயிண்ட்டு. இப்பொழுது இங்கே வந்து மியூசிக் காம்படிஷன், சோலோ சிங்கிங் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து தனிப்பாடல் எஸ்தர் அவங்க வந்து இப்போ பாட போகிறாங்க. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா, ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளெஸ்ஸி, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். நான் பிளஸ்ஸி. தேவானானே தினால் விசேஷித்தவள், ராஜானதை தினம் யோசிப்பவள், தேவானானே தினால் விசேஷித்தவள், ராஜானதை தினம் யோசிப்பவள், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே, அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. அடுத்ததாக மெர்லின்.
என்னோட நேம் வந்து மெர்லின். இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாருமே இயேசுவே என்ன பாருமே இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்துமே இயேசுவே. பாருமே இயேசுவே என்ன பாருமே இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்துமே இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து நிவேதா. என்னோட நேம் வந்து நிவேதா. பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உமையல்லால் எனக்கு யாருண்டு, உமையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. எந்த நேசுவே என் ரட்சகரே, பாத்திரர் நீரே. எந்த நேசுவே என் ரட்சகரே, பாத்திரர் நீரே. அடுத்ததாக பிரின்சியா. பிரைஸ் லார்ட். என் பேர் பிரின்சியா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அடுத்ததா எப்சிபா, அவங்கள எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாம். என் பேர் எப்சிபா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை. அடுத்ததாக சூசனால் ஜெனிஃபர். என் பேர் சூசனா ஜெனிஃபர். இன்னியலாமையில்
நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இந்நியலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். அடுத்ததா ஸ்டீஃபன். பிரைஸ் லார்ட். என் பேர் ஸ்டீஃபன். நான் பாட போகிறேன். 5 கல்லு கையில், அற்புதந்தான் பையில், அதிசயந்தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனுல, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனுல, விரட்டு அடி மொரட்டு அடி நெத்தியடி, விரட்டு அடி மொரட்டு அடி நெத்தியடி. பிரைஸ் லார்ட். தெபோராள். பிரைஸ் லார்ட். என்னோட பேர் தெபோராள். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன தூக்கம் மறக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. என்னை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாளுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாளுதத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே.
தனிப்பாடல் பாடின எல்லாருக்கும் நன்றி. அவங்களுக்கெல்லாம் உற்சாகமாக ஒரு கை தட்டிடலாமா? அடுத்தது மியூசிக் காம்படிஷன். மியூசிக்கில் இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துக்கோங்க. டேவிட். அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு ஏன் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு ஏசுதான அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல்ல தெய்வம் அவரு அட எங்க கொல்ல தெய்வம் அவரு ஏசுதான அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. அடுத்ததாக ஸ்கிட் ரெடியாக இருக்கிறது. யாரும் கலைந்து போக வேண்டாம். ஒரு ஆவிக்குரிய ரொம்ப எஃபோர்ட் எடுத்து ஒரு ஸ்கிட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டே எங்கடா கிளம்பிட்டு இருக்க? அம்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வரேம்மா. சனிக்கிழமை லீவ் விட்டாவே போதும் எங்கேயாச்சும் ஊர் சுத்த கிளம்பிடுறது. எருமை எருமை வீட்ல தான் ஒரு வேலை செய்யுதான்னு பாரு. அம்மா சும்மா திட்டாதம்மா, ஃப்ரெண்ட்ஸோட தானே வெளியே போறேன். இவன் ஊர் சுத்துறதுக்கு 2 லட்ச ரூபாய் பைக்கு, 40,000 ரூபாய் போனு, எல்லாமே தண்டம் தான். ஏமா சும்மா நொய்யின்ட்டே இருக்க? எங்கேயோ போயிட்டு வா, சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. நாளைக்கு நேரத்திலேயே சர்ச்சுக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? சரிம்மா சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரமா வரணுமா? டிக்கெட்டு 5 மணி ஷோக்கு தான் நான் போட்டிருக்கேன். என்னடா முணுமுணுன்னு இருக்க? சரி வெளியே கிளம்புறேங்கிற, ப்ரேயரை பண்ணிட்டு கிளம்பு. இசப்பா ஸ்தோத்திரம். நான் எங்கே போனாலும் என் கூடவே வாங்க. நன்றி, ஆமீன். ஹலோ யார் நீங்கள்? ட்ராமாவில் போகிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. தம்பி நீ தானே என்னை கூப்பிட்ட, அதான் நான் அவன் கூட வரலான்னு வந்துட்டேன். நான் கூப்பிட்டேனா? ஓ ஒரு வேளை நான் எங்கே போகிறேன்னு கண்டுபிடிக்க அம்மா ஆள் செட் பண்ணி அனுப்பியிருப்பாங்களோ? ஹலோ என்ன விளையாடுறீங்களா? நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. நீ தானே என்னை கூப்பிட்ட, நல்லா யோசிச்சு பாரு. ப்ரேயர் பண்ணும்போது நீ கூப்பிட்டல்ல, என் கூடவே வாங்க ஏசப்பான்னு.
நான் தான் ஏசப்பா. ஏசப்பாவா? சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேனே. அதனால என்னப்பா, நானும் உன் கூட வரேன். ஐயோ, அங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போக முடியாதே. நீ கூப்பிட்ட, அதனால இன்னைக்கு ஃபுல்லாக நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன, என் கூட தான் இருப்பீங்களா? சரி, வாங்க போவோம். பார்த்து உட்காருங்க, நான் கொஞ்சம் பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். என்னடா மச்சான், டேய் நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் பெட் மேட்ச் விளையாடலான்ட்டு 12 மணிக்கே ஆஃப்லைன் போயிட்டேன். யார்டா அவரு? தெரிஞ்சவரா? காஸ்ட்யூம்லாம் பயங்கரமாக இருக்கு. டேய் மெதுவாடா, அவருக்கு கேட்க போகுது. அவர் வந்து தெரிஞ்சவங்க ஊர்லேருந்து வந்துட்டாங்க. சரிடா மச்சான், டீ சாப்பிட்றியா? சேட்டா ஒரு டீ. இல்லை 2 டீ. டேய் மச்சான் வாடா, படத்துக்கு தானே இன்னும் 1 hour இருக்குது, அதுக்குள்ளே வா ரூம் மேட்ச் போடலாம். அப்படிங்கிற? இல்லைடா, வேணாம் எனக்கு. ஏன்டா மச்சான்? ஹலோ, சொல்கிறா மச்சான். எப்போ பாரு உனக்கு இதே வேலையாக போச்சுடா. வெயிடா ஃபோனை. ஏன் மச்சான், என்னாச்சு? டேய் ஸ்டீவ் வரலண்டா கடைசி நேரத்தில். டிக்கெட் வேஸ்ட்டாக போச்சுடா, என்னடா பண்ணுறது? டேய் இப்போ என்னடா பண்ணலாம்? இந்த வந்திருக்காருல, அவரை கூட்டிகிட்டு போவோம். டேய் எருமை, இது எதுக்கு எனக்கு அனுப்புன? டேய் எருமை, இது நீ போன வாரம் எனக்கு அனுப்புறதாண்டா. என்னமோ புதுசாக பேசுகிற. இன்னைக்கு வேணாண்டா. என்னடா இன்னைக்கு ரூம் மேட்ச் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, ரீல்ஸ் அனுப்புனாலும் பார்க்க மாட்டேங்கிற. என்ன இன்னைக்கு திடீர்னு ஏசுநாதரா மாறிட்டியா? அப்படிலாம் இல்லைடா, இன்னைக்கு வேணான்னு தோணுதுடா. என்னடா மச்சான், ஒரு வாரமாக அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்த, இன்னைக்கு என்னன்னா அந்த பொண்ணு உன்னையே பார்க்குது. ஸோ இது வேறையா? ஏய் அந்த பொண்ணு உன்கிட்ட தான் ஏதோ பேச வருதுடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்களை எல்லாம் ப்ரோ பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்களா அவங்கள? நானா? ஃபோன் கொஞ்சம் கிடைக்குமா? எங்கள் அப்பா கொஞ்சம் கால் பண்ணணும். என்னோட ஃபோனா? ஐயோ ரீசார்ஜ் இல்லையே, சாரி சிஸ்டர். என்னடா நீ வந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்ட. டேய் உங்களுக்கு சொன்னால் புரியாதுடா, இன்னைக்கு வேணாண்டா, வாங்கடா போவோம். சரி சரி வாங்கடா, டைம் ஆயிடுச்சு, படம் போட்டுட்டு போகிறாங்க, போகலாம். இன்னைக்கு உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா, பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானோ. ஏசப்பா, நீங்கள் இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். நானும் உன் கூடயே வரேன்ப்பா. ஐயோ ஏசப்பா, நீங்களாம் அங்கே வரவே கூடாது. ரெண்டு ஜஸ்டிஸ் பிளாட்டர்ஸ் கொடுங்க. 3 அப்படியே டோஃபு பன்ஸ் கூட. டைகர்ஸ்க்கு மசாலா நூடுல் சூப். உனக்கு அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாஸ் வேணுமா? அவ பக்கத்துல ஊத்த சொல்றா. மேல ஊத்து. பக்கத்துல ஊத்துங்க. டேய் மச்சான், நான் கிளம்புறேன்டா, நீங்க பார்த்துட்டு வாங்க. ஏன் கிளம்புற? என்னை மன்னிச்சிருங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். மகனே, நான் எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறேன், உனக்காக உன் பக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு பிடித்த மாதிரி நீ வாழ மாட்டாயா? என் ஆலோசனைப்படி நீ நடக்க மாட்டாயா? என்னை நேசிக்க மாட்டாயா என்று உன் அருகில் நின்று கொண்டு ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை மறந்து பாவம் செய்யும் போதெல்லாம் நான் மிகுந்த துக்கம் அடைகிறேன். உன் பாவங்களுக்காக நான் சிலுவையில் என் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி உனக்காக என் உயிரை தந்தேன். நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். நீயோ என் கரங்களை விடுவித்து உலக காரியங்களுக்காக என்னை விட்டு பின்வாங்கி போகிறாய். உன்னை அசுத்தப்படுத்திக் கொள்கிறாய். இப்போதும் என் மகனே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னோடு இருந்து உன்னை விடுவிப்பேன்.
கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே இதோ உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவன் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளால் செய்ய முடியாத அசுத்தமான காரியங்களை விட்டு நம்ம விலகிடுவோம். அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துவார். இயேசு உன்னோடு. என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு எப்போவுமே நம்ம கூட இருக்காருங்கிறத அழகாக ஒரு ஸ்கிட் மூலமாக நமக்கு நடத்தி கொடுத்த பாய்ஸ் ஸ்கிட் டீமுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளே போகிறோம். நம்ம மத்தியில் நம்மளோட போதகர், நம்மளோட பாஸ்டர் பரமானந்தம் இருக்காங்க. அவங்கள நம்ம கை தட்டி வெல்கம் பண்ணிடலாம். இப்போது ஒரு தேவ செய்தி கேட்க போகிறோம். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், பார்க்காம சொல்லுங்க. மத்தேயு 28:20, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சர்ச்சில், மங்களா ஸ்டாப் சர்ச்சில் இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் உங்களோடு இருப்பேன், பாஸ்டர் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன், யாரும் உங்கள் மேலே கை வைக்க விட மாட்டேன், இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சொன்னவங்க தான் ஓடி போயிட்டாங்க. ஆனால் அப்படி சொல்லாதவங்க இங்கே எங்களோட கூட இருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நடுத்தருவில் கைவிட்ட மாதிரி கைவிட்டுருவாங்க. ஆண்டோர் கைவிட மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆதியாம் 28:15, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து. அந்த வசனத்தை நீங்க மறக்கக்கூடாது. யாக்கோபோடு அவங்க அப்பா கூட போகல, யாக்கோபோட அம்மா துணையா இல்லை. ஆனா ஆண்டவர் யாக்கோபு எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணாரோ அங்கெல்லாம் கூட போனார். ஆபிரகாம் எங்கெல்லாம் தங்கினாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் தங்கிடுவார். ஆமா, நிறைய வசனங்களை சொல்ல முடியும். அவங்க மாமனார் லாபான் தீங்கு செய்ய நினைக்கிற போது அந்த இடத்துல தான் அந்த லாபான் கண்டுபிடிச்சார், உம்மோடு ஆண்டவர் இருக்கிறாருப்பா, உன்னை நான் தீங்கு செய்யலாம் வந்தேன், செய்ய முடியல. வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாரும் தீங்கு செய்ய கர்த்தர் விட மாட்டார். ஆமென். வருவாங்க, அதை தடுக்க மாட்டார். தீங்கு செய்ய வருவார்கள். உங்களுடைய படிப்புக்கு, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு பிரச்சனை பண்ண ஆட்கள் வருவார்கள். ஆனால் கர்த்தர் தீங்கு செய்ய விட மாட்டார். ஏனென்றால் யாக்கோபோடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல எலிசா, எலியா கொஞ்ச நாள் தான் இருந்தார், போயிட்டார், அனாதியா விட்டுட்டு போயிட்டார். ஆனாலும் அந்த இடத்துல அந்த சால்வை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்த போது யோர்தான் 2ஆய் பிளந்தது. அப்போ திருப்தி ஆயிடுச்சு. எலியா குரு இல்லை, கூடவே இருப்பேன்னு சொன்ன எலியா இல்லை, ஆனால் ஆண்டவர் எலிசாவோட இருந்தார். அல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்கள் மூலமாய் சில அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். யோபுவோடு கர்த்தர் கூட இருந்தார். நண்பர்கள் ஏதோ பேசி உளறிட்டு போலான்னு நினைச்சாங்க, ஆண்டவர் கூட இருக்கிறத நிரூபித்தார், எச்சரித்தார். என்ன நினைச்சிட்டீங்க யோபை பற்றி அப்படின்னு? கூட யோபோடு இருக்கிறத ஆண்டவர் அதை அந்த நிரூபிக்கிறார். நான் கூட தான்ப்பா இருக்கிறேன், யோபு அனாதை தனி நினைச்சிடாத, யோபோடு நான் அவர் எல்லாமே இழந்தார், ஆண்டவரை இழக்கவில்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லாம் இழந்தார், ஆண்டவரை இழக்கவில்லை. தெய்வ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக சிலதெல்லாம் இழந்திருக்கிறீங்க.
ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பேதுரு சொல்லுவான் அடிக்கடி, ஆண்டவரே உயிரை கூட கொடுப்பேன், நான் உம்மோட கூட இருப்பேன். சொன்னவன் திடீர்னு ஓடி போயிட்டான், ஆண்டவர் விட்டு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை விட்டு போகலை. இந்த இடத்துல எத்தனையோ முறை ஆரம்ப நாட்களில் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் ஏதோ பாதிப்புனால கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் சொல்கிறத விட ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் மூலமாக நீங்கள் சற்று விலகி இருக்கலாம். ஆரம்ப நாட்களிலிருந்து அந்த வேகம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த பேதுரு ஆண்டவர் விட்டு போனாலும் பேதுருவை விட்டு ஆண்டவர் போகவில்லை. உயிர் தெழுந்த உடனே பேதுருக்கு போய் சொல்லுங்கள் என்றார். ஆண்டவர் பேதுருவோடு இருந்த அற்புத அடையாளங்களை செய்தார். அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். உயிர் தெழுந்த உடனே பேதுருவை தேடி செல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் விட்டு யாராவது சற்று பின்வாங்கி இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை மீண்டும் கரத்தில் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். போயிட்டேன்னு சொல்லி அப்படியே ரொம்ப பேக் அடிச்சிடாதீங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தான் முக்கியம். ஆகவே பேதுருவே நான் உங்களோட இருக்கிறேன் சொல்லி பேதுருவை கரத்தில் எடுத்தார். நீங்களும் இந்த யூத் ஃபெஸ்டிவலில் கர்த்தர் உங்களை தம்முடைய கையில் கர்த்தர் எடுக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் கூட இருந்து அற்புதமாய் நடத்துவார். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நம்முடன் பகிர்ந்த போதகர் ஐயாவுக்கு நன்றி. இன்று மாலை நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு கர்த்தருக்காக தங்களுடைய தாளந்துகளை செலவழித்தவர்களை கனப்படுத்தும் விதமாக இப்பொழுது அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். போட்டியின் நடுவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பரிசுகளை வழங்க போதகர் ஐயா மற்றும் அம்மாவை மேடைக்கு அழைக்கிறோம். நடுவர்களுக்கு போதகர் ஐயா மற்றும் அம்மா அவர்கள் சால்வை அனுபவிப்பர். எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணலாமா? அவர்களுக்கு போதகர் அம்மா அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். தனிப்பாடலில் 3ஆம் பரிசு பெற்றவர்கள் பிளஸ்ஸி, 2ஆம் பரிசு எப்சிபா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஸ்டீஃபன் ராஜ். மியூசிக்கில் 3ஆம் பரிசு ஷாலினி. மியூசிக்கில் 2ஆம் பரிசு தனு. மியூசிக்கில் முதல் பரிசு டேவிட். போட்டியில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் பரிசு உண்டு. நிவேதா, மெர்லின், பிரின்சியா, ஸ்டீஃபன், தெபரால், யஸ்திகா, விஸ்வா, இப்பொழுது விழாவின் இறுதியாக vote of thanks நன்றியுரை வழங்க சாம் பாஸ்டரை மேடைக்கு அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் இந்த ஃபங்க்ஷனுக்கு உதவியாக இருந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். விசேஷமாக சிஸ்டர் தேபோரா, தபிதாளம்மா, அவங்க கூட இணைஞ்சு செஞ்ச அஷூர் அவங்க அம்மா மற்றும் யூத் டீம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சதை நான் பார்த்தேன். உங்கள் பிரியாணி ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நாங்களாம் நல்லா சாப்பிட்டோம். மீதி இருக்கிறது
மீதியானதை நான் மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் சாப்பிடுவோம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இந்த முதல் ஃபங்க்ஷன்லேயே பேதுருவனுடைய படகை எப்படி அமிழத்தக்கக்கூடிய விதத்தில் ஆசீர்வதித்தாரோ அப்படி இந்த முதல் விழாவில் இந்த 4 வருடத்தில் இந்த மாதிரி யூத் ஃபெஸ்டிவல் என்று கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி நாங்கள் வைக்க முடிவெடுத்து இதை செய்யும்போது முதல் இந்த விழாவிலே மீதி எடுக்க உதவி செய்த கர்த்தருக்கு முதலாவது நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரங்கள் இதெல்லாம். இந்த சபையோடு கர்த்தர் இருக்கிறார். காலையில் சொன்னது மாதிரியே இந்த சபைக்கு ஒரு எழுப்புதலை கர்த்தர் உங்கள் மூலமாக தருவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. வரும் நாட்களில் அதை நாம் காணப்போகிறோம். இதற்கு உதவியாக இருந்த டேனியையும் சில்வியாவையும் நம்ம கைகளை தட்டி அவங்கள ஒரு பாராட்டுவோம். உண்மையாகவே பாஸ்டர் சொன்னது போல் நான் 2 வாரம் ஊர்லேயே இல்லை. நான் ஃபோனில் தான் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதில் முயற்சி எடுத்து பிரயாசம் எடுத்து செய்வது என்பது ரொம்ப கடினம். அதுவும் நீங்கள் என்கிட்ட இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். என்கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப கடினம். பாஸ்டர்கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி. பாஸ்டர் வேலையும் செய்ய சொல்லிவிட்டு பணத்தையும் கொடுத்துருவார். நான் வேலையும் அதிகமாக செய்ய சொல்லுவேன், பணத்தையும் கொடுக்க மாட்டேன். அவருக்கு நேர் ஆப்போசிட். ஆனால் இது எல்லாத்தையும் சகித்து கொண்டு இது வரைக்கும் நான் எந்த பணமும் கொடுக்கல, எப்படி நடக்கும்னு சொல்லலை, ஆனால் நடக்கணும்னு மட்டும்தான் சொன்னேன். நடத்தினவர் கர்த்தர். இதை வெற்றிகரமாக முடிக்க ஆண்டவர் செய்தார். இதற்கு அநேகர் உதவி செய்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் கரம் கூப்பி உங்களை நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து வருகிற மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற அந்த யூத் மீட்டிங்கில் நீங்கள்லாம் கலந்துக்கணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரலாம். இங்கே நடக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய தாளந்துகள் வெளியே வரும்போது அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கள் ஊழியர் குடும்பத்துக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே ஆராதனை நடத்துகிறதா இருக்கட்டும், இங்கே நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஸ்கிட்டாக இருக்கட்டும், என்ன செஞ்சாலும் அந்த செய்கிற காரியத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது மாத்திரம் இல்லை, ஊழியர்களாக இருக்கிற எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் இருக்கிறாங்க, அவங்க மனசும் மிக குளிர்ந்ததாக இருக்கும். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு தேவை. காசு பணம் சொத்து சுகம் ஒன்றும் இல்லை. ஆனால் நல்ல ஊழியர்களை நல்ல பிள்ளைகளை எழுப்பியிருக்கிறார்கள் என்பது நீங்கள் இன்றைக்கு செய்த ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். அதற்காக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் வினோத் பிரதர், ஜெனிதா சிஸ்டர், பிரசன்னா பிரதருடைய மனைவி ஜெனிஃபர், அவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டோன்னே நோவே சொல்லலை. சார்லஸ் பிரதர்லாம் அவங்க நோவே சொல்லலை, எதுக்கும் நான் வரமாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. அவங்க முயற்சி எடுத்து வந்ததற்காக ஒரு கரம் தட்டி அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துருவோம். நிச்சயமாக இந்த கூட்டத்தில் மீடியா டீமில் உதவி செஞ்ச எல்லா தம்பிமாருக்கும், இந்த பின்னாடி இருந்து வேலை செஞ்ச டேனி, அவங்க கூட இருக்கிற எல்லா தம்பிமாருக்கும், அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களை அற்புதமாக ஸ்மித் பிரதர் பின்னாடி உட்காந்துருக்கிறாரு. உங்களை விசேஷ விதமாக நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்கள் செய்து காட்டினீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு விஷயம் செய்ய போகிறோம். இந்த ஓவரால் இந்த இதுலையே இது ஒரு போட்டி மாதிரி போவோம். போட்டி மட்டும்தான். எப்படி நடந்துச்சுன்னு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. போட்டியாக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் பயந்துடாதீங்க. வந்திருக்கிற பேரண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துருப்பீங்க. அப்படிலாம் இல்லை. நாங்கள் ஜாலியாக அப்படி தான் பேசிப்போம், இப்படி தான் இது பண்ணிப்போம். ரொம்ப அழகாக காரியங்களை நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். விசேஷமாக 2 பேர் நல்லா எம்சி பண்ணிங்கம்மா. உங்களுக்கு ஒரு நாங்கள் கைத்தட்டல் கொடுத்துடணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அடுத்த வருடமும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்வோம். அதற்கு நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமாம், ஒரு சண்டே ஃபுல்லாக பாஸ்டர் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே ஒரு கொண்டாட்டமாய் கொண்டாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாங்கள் 2 டீமாக பிரிஞ்சிருக்கிறோம். அது ஒரு போட்டிக்காக பிரிஞ்சிருக்கிறோம். நாங்கள்லாம் ஒன்று தான், ஆனால் 2 டீமாக இருக்கிறோம். நானும் பாஸ்டும் ஒரு டீம், ஏஞ்சலும் பாஸ்டமாக ஒரு டீம். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற என்ன பாருங்கள், நான் பாஸ்டர் டேனி, நாங்கள் 3 பேரும், சில்வியா பாஸ்டம்மா,
என் மனைவி, அவங்க 3 பேரும் ஒரு டீம். நாங்கள் இப்படி இருக்கிறோம், ஆனால் நாங்கள்லாம் ஒன்று தான். நானும் ஏஞ்சலையும் பிரிக்க முடியுமா? நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். அந்த மாதிரி தான் எல்லாரும் ஒன்று தான், ஆனால் போட்டிகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த டீமில் நீங்கள் எல்லாம் செய்ய போகிறீங்க. இப்போ ஜாய் டீம், ஹோப் டீம், இந்த 2 டீம்லேயும் ஓவரால் வின்னர்ஸுக்கு ஒரு கப்பு கொடுக்க நம்முடைய மத்தியில் நம்முடைய சபை தலைமை போதகர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க யார் வின் பண்ணான்றதை அவங்களே அவங்களுடைய பொன்னான வாயினாலே சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹோப் டீம் எல்லாரும் கரங்களை தட்டி. ஹோப் டீமில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் மேடைக்கு வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படிங்க, ஓகே, வெரி குட். உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துறோம் ஜாய் டீம் சார்பா. என்னதான் பரிசு வாங்குறது ஹோப் டீமாக இருந்தாலும் பரிசு கொடுக்கறது ஜாய் டீம் தான். நம்ம இறுதியாக ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். நாம் எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நிற்போம். எழும்பி நிற்கும்போது நம்முடைய மத்தியில் இருக்கிற வாய்ப்பாடியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஸ்மித் அவர்கள், அவங்க நம்ம கூட இருந்தாலும் அவங்க ஒரு பாஸ்டர், அவங்க நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தயவாய் நீங்கள் பாஸ்டர் ஸ்மித், நீங்கள் தயவாய் முன்பதாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் ஸ்மித் ப்ரே பண்ண பிறகு நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் ஆசீர்வாதம் கூறி இந்த நிகழ்ச்சியை முடிப்பார். காட் பிளஸ் யூ. சரி, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு நல்ல தருணத்தை எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறீரே ஆண்டவரே. இந்த யூத் ஃபெஸ்டிவலை உமது கரங்களை தருகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் தொடக்கம் முதல் ஆண்டவரே நேரம் வரைக்கும் ஆண்டவரே உமது பிரசன்னம் இந்த தங்கி இருந்த ஆண்டவரே, இந்த நடந்த எல்லா ப்ரோக்ராம்லேயும் உமது பிரசன்னம் இருந்ததுக்காக உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கே கடந்து வந்தது போல் அல்ல ஆண்டவரே. அப்பா, இவங்க கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே அவங்க ஒரு மாற்றத்தை நீர் அவங்க உள்ளத்தில் கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்னும் அநேக யூத் ஃபெஸ்டிவல், அநேக யூத்துகள் யாரெல்லாம் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்களோ அவங்களையும் ஆண்டவரை நாங்கள் உமதண்டையில் கொண்டு வரக்கூடிய ஒரு தாகத்தை எங்களுக்குள்ளே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவர், அநேக யூத் இந்த காலங்களிலே, விசேஷம் இந்த ஜென்ரேஷனில் வாழ்கிற அநேக யூத் ஆண்டவரே உலக பிரகாரமாய் ஆண்டவரே அவங்க ஆண்டவரே பல காரியங்களுக்காக உம்மை வெறுத்து வாழ்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே ஒரு சிறிய கூட்டமாக நாங்கள் இங்கே கூடி ஆண்டவரே உமது நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடந்து வந்த எல்லா யூத்தையும் உமது கரங்களை தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு மாற்றத்தை வரட்டும் ஆண்டவரே. அப்பா, அடுத்த வருஷம் இந்த மீட்டிங் நடக்கும்போது ஆண்டவரே இது பல மடங்காக உயர, இந்த யூத் சர்வீஸ் பல மடங்காக உயரணும் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறது போல அல்ல ஆண்டவரே, இன்னும் அநேக மடங்காக உயர கிருபை செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடத்தின எல்லா ஆர்கனைஸ் பண்ண எல்லாவரையும் உமது கரங்களை தருகிறோம் ஆண்டவரே. விசேஷால் எங்கள் பாஸ்டர்ஸையும் உமது கரங்களை தருகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் டே ஆண்டவரே. அப்பா பிதாவை அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பல கஷ்டங்களின் மத்தியில், பல பிரயாசத்தின் மத்தியில், பல போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரே எங்களுக்காக அவர்கள் நின்று ஊழியத்தை செய்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் பல மடங்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. உமது பிரியாத நேசம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் சுகபத்திரமாய் வீட்டு சென்று சேரி உமக்கு நன்றியை செலுத்த கிருபை செய்தல வேண்டும். சர்வ உமக்கு எடுக்கிறோம் எங்கள் ரட்சகருமே பெருமான இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இங்கே வந்திருக்கிற யூத் எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.